ஜப்பானில் பேரழிவை ஏற்படுத்திய சுனாமி தாக்கியதன் ஃபுகுஷிமா அணுமின் நிலைய பழுதடைந்தது. Unit 3 when the explosion happened. இப்போ நீங்கள் பார்த்தது ஜப்பானில் இருக்க ஃபுகுஷிமா அப்படிங்கிற இடம். 1,00,000க்கு மேற்பட்ட மக்கள் தான் பிறந்து வளர்ந்த ஊர், வீடு, தன்னோட உடைமைகள் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வேறு ஊருக்கு வந்து குடிபெயர்ந்தாங்க. அவங்க அப்படி குடிபெயர்ந்து 8 வருஷம் ஆச்சு. இன்னும் அவங்க ஊருக்கு திரும்பி வரல. இனிமேல் அவங்களே நினச்சாலும் அவங்களால வர முடியாது. ஏன்? அவங்க கவர்மெண்ட்டே அவங்கள வர அலோவ் பண்ணாது. இது காரணம் சாதாரண தண்ணீர் பஞ்சமோ அல்லது தொற்றுநோய் பரவலோ கிடையாது. ஃபுகுஷிமாவில் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் மார்ச் 11, 2011 அன்னைக்குன்னு சுனாமியால் பாதிக்கப்பட்டு அங்கேருந்து கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லப்படுற ரேடியேஷன் அந்த ஊர் ஃபுல்லாக பரவுச்சு. இந்த காரணத்தினால உலகத்திலேயே நச்சுத்தன்மை அதிகமான வாய்ந்த பகுதிகளில், அதாவது மோஸ்ட் டாக்ஸிக் பிளேசஸில் இந்த இடமும் ஒன்று ஆயிடுச்சு. இதே மாதிரி நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஆக்சிடென்ட் நடந்து ரொம்பவே மோசமாக பாதிக்கப்பட்ட இடம் உங்களுக்கே தெரியும், செர்னோபில். There has been a nuclear accident in the Soviet Union and the Soviets have admitted that it happened. இந்த ஆக்சிடென்ட் நடந்து 33 வருஷம் ஆகியும் அந்த இடத்தோட நிலைமை இதுதான். உலகத்திலே இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி. ஒரு நாடு வளரணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி தான் அடிப்படை. அதனால தான் உலகத்தில் உள்ள மோஸ்ட் ஆஃப் த நாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் பவர் ஜென்ரேஷன் நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. இந்த நியூக்ளியர் பவர் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மோஸ்ட் எஃபெக்டிவான அண்ட் ரொம்ப க்ளீனான எனர்ஜி ஜென்ரேஷன் மெத்தட். இந்தியா பார்த்தீங்கன்னா 50% மேலே கோலை எரிச்சு தான் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணிருக்கோம். கோலை யூஸ் பண்ணிட்டு நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறப்போ 1 கிலோவாட் ஆஃப் மின்சாரம் நம்ம தயாரிக்கிறப்போ அதிலிருந்து 820 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரில் கலக்குது. அதாவது இவ்வளோ கார்பன் டை ஆக்சைடை நம்மளால் 202 லிட்டர் கோக் பாட்டில் அடைச்சிட முடியும். அதுவே நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பயன்படுத்தி 1 கிலோவாட் ஆஃப் மின்சாரம் நம்ம தயாரிக்கிறப்போ வெறும் 12 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் அட்மாஸ்பியரில் கலக்குது. அதாவது வெறும் 3 பாட்டில் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அது மட்டும் இல்லாமல் நாசா ரீசெண்டாக கண்டக்ட் பண்ண ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா இந்த கோலை எரித்து நம்ம மின்சாரம் தயாரிக்கிறப்போ ஏற்படுற ஆக்சிடென்ட்டாலையும் பொல்யூஷனாலையும் 90 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வருஷத்துக்கு இறந்துட்டு இருக்காங்க. ஆனால் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை யூஸ் பண்ணி நம்ம மின்சாரம் தயாரிக்கிறப்போ அதனால் ஏற்படுற ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் பொல்யூஷனால் வெறும் 12,000 மக்கள் தான் இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அதனால இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் தான் ரொம்ப சேஃபான வே ஆஃப் ஜென்ரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காரணங்களால தான் ஒட்டுமொத்த உலகமே நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அதை சுற்றி உள்ள மக்கள் இறந்து போவோ அல்லது கேன்சர் வரவோ அல்லது வரப்போகிற ஜென்ரேஷனில் பிறக்க போகிற குழந்தைங்களுக்கு உடல் ஊனமாவோ அல்லது மூளை வளர்ச்சி கம்மியாக பிறக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த ஊரை கம்ப்ளீட்டாக எவாக்குவேட் பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் நடக்கிற விபத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மனுஷனோட தவறு, இயற்கை சீற்றம் அல்லது விதிகளை மீறி நியூக்ளியர் பவர் பிளான்ட் கட்டுறது இதனாலலாம் ஏற்படலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கூடங்குளத்தில் நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க. அதையும் மீறி கூடங்குளத்தில் மொத்தம் 6 பவர் பிளான்ட் கட்ட பிளான் பண்ணி அதில் 2 இப்போ ஆக்டிவாக இருக்குது. மீதி 4 கட்டுறதுக்கான பணிகள் போயிட்டுருக்கு. சரி, எப்போவோ நடந்த பிரச்சனையை பற்றி இப்போ ஏப்பா பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் உருவாகிற அந்த நியூக்ளியர் வேஸ்டேஜஸ் பாதுகாப்பாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு ஃபெசிலிட்டியை 2018 கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் 2018 கட்ட முடியல, 2022 வரை எங்களுக்கு அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதனால் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? இந்த நியூக்ளியர் வேஸ்டேஜஸ்னால் என்ன? ஃபுகுஷிமாவில் நடந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம ஊரில் நடக்க வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம பார்க்குற செட்டப்பில் ஒரு கெட்டில் மாதிரியான ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி சுட வைக்கிறோம். இந்த தண்ணி சுடுறதுனால உருவாகிற நீராவி ஒரு டியூப் வழியாக அனுப்பிச்சு அந்த நீராவி இந்த டர்பைனை சுத்த வைக்குது. இதனால எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. இதே மாதிரி தான் நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட்டும் ஒர்க் ஆகுது. இந்த செட்டப்பில் கெட்டில் மாதிரி உள்ள பாத்திரம் தான் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரியாக்டர். இந்த செட்டப்பில் நம்ம தண்ணியை சுட வைக்க எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நியூக்ளியர் ரியாக்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூக்ளியர் ஃபியூவல் ராடை யூஸ் பண்ணுவோம். இந்த நியூக்ளியர் ஃபியூவல் ராடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியான யுரேனியமால் செய்யப்பட்ட பெல்லட்ஸ் இருக்கும்.
இந்த யுரேனியம் பார்த்தீங்கன்னா கோல் மாதிரி தான், பூமிக்கு அடியிலேருந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணி தான் வந்து இந்த நியூக்ளியர் ஃபியூவல் ராட்லாம் வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் நியூக்ளியர் ஃபியூவல் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த நியூக்ளியர் ஃபியூவல் ராட்லாம் தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கூடங்குளத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த நியூக்ளியர் ஃபியூவல் ராட்லாம் வந்து ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 807 கிலோகிராம் அளவுள்ள கோல் அல்லது 564 லிட்டர் அளவுள்ள ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை வந்து இந்த குட்டி பெல்லட்டை வச்சுட்டு நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதே மாதிரி 100கணக்கான குட்டி பெல்லட்ஸை ஃபில் பண்ணி வந்து நியூக்ளியர் ஃபியூவல் ராட் தயாரிப்பாங்க. 1000கணக்கான நியூக்ளியர் ஃபியூவல் ராடை வந்து இந்த ரியாக்டருக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க. பொதுவாக யுரேனியம் 235 தான் வந்து நம்ம நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஆட்டமில் உள்ள நியூக்ளியஸில் பார்த்தீங்கன்னா புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கும், அதுக்கு வெளியே வந்து எலக்ட்ரான் சுற்றி வந்துட்டு இருக்கும். ஜென்ரலாக ஒரு ஆட்டமில் உள்ள புரோட்டானோட அளவும் நியூட்ரானோட அளவும் வந்து சமமாக இருக்கும். ஆனால் ஒரு சில ஆட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து சமமாக இருக்காது. இந்த கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டம் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். இந்த யுரேனியம் 235 ஆட்டமில் கூட பார்த்தீங்கன்னா 92 புரோட்டானும் 143 நியூட்ரான்ஸும் இருக்கும். ஸோ இந்த புரோட்டானும் நியூட்ரானும் சமமாக இல்லாததுனால இந்த ஆட்டமே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ இந்த ஆட்டம் மேலே நம்ம ஒரு நியூட்ரானை மோத விடுறப்போ இந்த ஆட்டம் வந்து ரெண்டாக பிரியும், அதோடு சேர்ந்து 2-3 நியூட்ரான்ஸும் ரிலீஸ் ஆகும். இப்படி ஒரு ஆட்டம் ரெண்டாக பிரிகிறப்போ ஏகப்பட்ட எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் அப்போ ரிலீஸ் ஆகிற அந்த 2-3 நியூட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க யுரேனியம் 235 ஆட்டம்ஸ் மேலே மோதி ஒரு செயின் ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். இதனால ஏகப்பட்ட ஆட்டம்ஸ் வந்து இப்போ தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிடும். இப்போது நமக்கு நிறைய எனர்ஜி ஜென்ரேட் ஆகிறதுனால அதனால உருவாகிற ஹீட்டால் தண்ணி ஹீட் ஆகிட்டு நமக்கு ஸ்டீம் கிடைக்கும். அந்த ஸ்டீம் வச்சு தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறோம். இந்த செயின் ரியாக்ஷன் ஒரு அளவுக்கு மேலே அதிகமாக போய் ஹீட் வந்து நிறைய ஜென்ரேட் ஆகாமல் இந்த ரியாக்ஷனை வந்து கண்ட்ரோல்டாக பண்ணுவாங்க. இந்த ஃபியூவல் ராடில் வந்து ரியாக்ஷன் நடக்கிறப்போ யுரேனியம் ஆட்டம்ஸ் எல்லாம் வேறு ஆட்டம்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டு அந்த ராட்லேயே வந்து பில்ட் ஆகிக்கும். இப்படி பில்ட் ஆகிற ஆட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும். இப்படி பில்ட் ஆகிற ஆட்டம்ஸை வந்து நம்ம ஃபிஷன் வேஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியூக்ளியர் ராட்லாம் வந்து நம்ம 5-8 வருஷம் ரியாக்டரில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷன் வேஸ்டேஜஸ் எல்லாம் வந்து யுரேனியமோடு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இந்த ராட்ஸில் இருந்து எஃபெக்டிவாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண விடாது. ஸோ இந்த பழைய ராடை வந்து ரியாக்டர் வந்து வெளியே எடுத்துட்டு புது ராடை லோட் பண்ணிவிட்டு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ராட்ஸை வெளியே எடுத்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த ராடு வந்து ரேடியேஷனை எமிட் பண்ணிட்டு தான் இருக்கும். அது எப்படி இந்த ஃபியூவல் ராட்லாம் வந்து ரேடியேஷன் எமிட் பண்ணுது அப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம். ஆட்டம்ஸோட நியூக்ளியஸில் பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் க்ளோஸாக இருக்கிறதுனால ஒன்னோட ஒன்று ரிப்பல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த புரோட்டான்ஸ் விலகி போயிடாமல் ஒரு ஸ்ட்ராங் நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் தான் இந்த நியூக்ளியஸை வந்து ஒன்றா வச்சுக்கும். ஆனால் புரோட்டான்ஸும் நியூட்ரானும் சமமாக இல்லாத ஒரு ஆட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டான்ஸ் எல்லாம் ஸ்டேபிளாக இருக்காது. இந்த ஆட்டம்ஸ் வந்து ரேண்டமாக எனர்ஜி ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கும். இதைத்தான் வந்து நம்ம ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆட்டமில் உள்ள புரோட்டானோட அளவும் நியூட்ரானோட அளவும் வந்து சமமாகிற வரைக்கும் வந்து இந்த ரேடியேஷனுங்கிறது வந்து எமிட் ஆகிட்டே தான் இருக்கும். இது சமமாகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செகண்ட்ஸ்லேயே நடக்கலாம் அல்லது வந்து பல லட்சக்கணக்கான வருஷங்கள் கூட ஆகலாம். இது வந்து ஆட்டமை பொறுத்து மாறுபடும். இப்போ நம்ம ரியாக்டர்லேருந்து எடுத்த இந்த ஃபியூவல் ராட்லேயும் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான அன்ஸ்டேபிள் ஆட்டம் இருக்கும். இது ஸ்டேபிள் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கூட ஆகலாம். அதுவரை ரேடியேஷனுங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். சரி, இந்த ஆட்டம்லேருந்து ரிலீஸ் ஆகிற ரேடியேஷன் நம்ம உடம்பை என்ன பண்ணிடும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். இந்த ரேடியேஷன் நம்ம உடம்பை பெனிட்ரேட் பண்ணிட்டு போகிறப்போ நம்ம உடம்புல இருக்க ஆட்டமில் இருக்க எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ண வாய்ப்பு அதிகம். அப்படி ரிமூவ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம டிஎன்ஏ டேமேஜ் ஆகி நம்ம கேன்சர் கூட வரலாம். ஸோ இந்த நியூக்ளியர் ராட்லேருந்து வெளியே வர்ற இந்த ரேடியேஷனை வந்து நம்ம ஒரு சின்ன புல்லட்னு கூட சொல்லலாம். இதனால இந்த நியூக்ளியர் ராட்லேருந்து வெளியே வர ரேடியேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனில் வந்து யூஸ் பண்ணப்பட்ட ஃபியூவல் ராட்லேருந்து வர ரேடியேஷனை எப்படி டெம்பரரியாக கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஸ்டேஷனுக்கு உள்ளே வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரியான ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கி வச்சுருக்காங்க. அதில் ரொம்ப ரொம்ப க்ளீனான வாட்டரை ஊற்றி வச்சுருப்பாங்க. இப்போது இந்த தண்ணிக்குள்ளே இந்த ஸ்பென்ட் ஃபியூவல் ராட்லாம் கொண்டு வச்சுருவாங்க. இப்படி வைக்கிறப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூவல் ராட்லேருந்து வெளியே வர ரேடியேஷன் வந்து அட்மாஸ்பியருக்கு போகாமல் இந்த தண்ணி வந்து தடுத்துரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூவல் ராட்லேருந்து வெளியே வர்ற எனர்ஜியை இந்த தண்ணி அப்சர்வ் பண்ணிட்டு வந்து ஹீட்டாக ஆரம்பிச்சிடும். இந்த தண்ணி வந்து ஓவர் ஹீட் ஆகிட்டு பாயில் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூலிங் சிஸ்டம் அண்ட் பம்ப் எல்லாம் வச்சு இந்த தண்ணியோட ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இந்த தண்ணி எப்போவுமே கூலாக வச்சுக்கிறதுக்காக இந்த பிளான்ட்டில் வந்து பவருங்கிறது எப்போவுமே இருந்தே ஆகணும். சப்போஸ் சுனாமி அண்ட் எர்த்குவேக் மாதிரி கண்டிஷன்ஸ் வந்துட்டு பவர் ஃபெயில் ஆகிட்டு பேக்கப் ஜென்ரேட்டரும் ஃபெயில் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தண்ணி வந்து ஹீட் ஆகி பாயில் ஆகிட்டு இந்த ரேடியேஷன் வந்து அட்மாஸ்பியரில் போக வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் ஃபுகுஷிமாவில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஃபெயில் ஆனதுனால தான் கூலிங் சிஸ்டம் எல்லாம் ஃபெயில் ஆகிட்டு ரியாக்டர்லேயும் சரி இந்த ஸ்டோரேஜ்லேயும் சரி தண்ணி ஓவர் ஹீட் ஆகிட்டு இந்த ரேடியேஷன் வந்து அட்மாஸ்பியரில் கலந்துச்சு.
கொஞ்சம் முன்னாடி அவங்க கண்ட்ரோல் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் உயிர்கள் வந்து போகாமல் அவங்களால தடுக்க முடிஞ்சது. கூடங்குளத்தில் கூட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணிட்டு தான் ஸ்பென்ட் ஃபியூல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா ரியாக்டருக்கு பக்கத்துலேயே இருக்கும். 2011 வருஷம் இந்த ஸ்பென்ட் ஃபியூல்லாம் வந்து ரியாக்டரை விட்டு தள்ளி கொண்டு போய் ஒரு ஃபெசிலிட்டியை ஸ்டோர் பண்ணணும், அதாவது அவே ஃப்ரம் ரியாக்டரை வந்து 2018 கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அது கட்ட முடியாமல் இன்னும் எங்களுக்கு கட்டுறதுக்கு வந்து 4 வருஷம் அவகாசம் தேவை, 2022 கட்டி முடிச்சிரும் அப்படின்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அவே ஃப்ரம் ரியாக்டர் கட்டுறதுக்கு வந்து டிலே ஆகுது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு தான். இருந்தாலும் இந்த அவே ஃப்ரம் ரியாக்டர் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். யூஎஸ் மாதிரி கண்ட்ரிஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் வேஸ்டேஜஸ் வந்து டெம்பரரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த நியூக்ளியர் வேஸ்டேஜஸ் அப்படிங்கிறது வந்து உலகத்தோட மிகப்பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு நாடு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் வேஸ்டேஜஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கான பெர்மனன்ட் சொல்யூஷன் நோக்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டு. சுனாமி, எர்த்குவேக் இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க ஆல்கிலாட்டோ அப்படிங்கிற ஒரு தீவை சூஸ் பண்ணிவிட்டு அங்கே 1500 அடி வரை வந்து ஹோல் டிக் பண்ணிவிட்டு அண்டர் கிரவுண்டில் வந்து இந்த நியூக்ளியர் வேஸ்டேஜ் ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அண்ட் இவங்க இந்த வேஸ்டேஜஸ் வந்து உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக காப்பர் கண்டெய்னரால் இந்த வேஸ்ட்டை வந்து சீல் பண்ணிட்டு தான் உள்ளே வைக்கிறாங்க. அண்ட் அவங்க வைக்கிற இடத்த சுற்றி வந்து ஃபுல்லாக கருங்கல் பாறைகள் மட்டுமே இருக்கிறதுனால நிலத்தடி நீர் வந்து இந்த வேஸ்டேஜஸால் எந்த விதமாக பாதிக்கப்பட போகிறது கிடையாது. இவங்களால் இந்த சைட்டில் வந்து 6500 டன் வரை நியூக்ளியர் வேஸ்டேஜஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். 2023 இருந்து இந்த சைட் வந்து ஆப்ரேஷன் ஆக போகுது. ஜப்பான் மாதிரி மிகப்பெரிய டெவலப்டு நேஷனே வந்து ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் வந்து மேனேஜ் பண்ண முடியாமல் மிகப்பெரிய பாதிப்பு சந்திச்சிருக்காங்க. ஆனால் ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் கட்டுறதுக்கே 4 வருஷம் எக்ஸ்ட்ரா டைம் வேணும்னு நம்ம கேட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் உலகத்தில் பார்த்தீங்கன்னா 3 மேஜரான நியூக்ளியர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. 1957 ரஷ்யா, 86 செர்னோபில், 2011 வந்து ஃபுகுஷிமா. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 30 வருஷத்துக்கும் வந்து ஒரு மேஜரான நியூக்ளியர் ஆக்சிடென்ட் நடந்துகிட்ருக்கு. இந்த ஸ்டாட்ஸ் வச்சு பார்த்தோம்னா 2040 வந்து உலகத்தில் இன்னொரு மிகப்பெரிய நியூக்ளியர் ஆக்சிடென்ட் நடக்கலாம். அது இந்தியாவை கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு ஃபின்லாண்டு மாதிரி ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் நோக்கி நம்ம ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கோம். சீக்கிரம் ஒர்க் பண்ணுவோங்கிற நம்பிக்கையும் இருக்குது.